ஹாய், திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஓகே, நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோல கிளியர் பண்ண போறேன். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். Today I am going to teach you some important prepositions. Okay, some common mistakes in prepositions. Okay, இந்த preposition அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு பெரிய பார்ட். ஓகே, இங்கிலீஷ் எல்லாருமே நம்ம ஈஸியா பேசிடுவோம். ஓகே, நிறைய இடங்கள்ல தப்பு இல்லாம பேசிடுவோம். பட் அதிகப்படியா எந்த இடத்துல நமக்கு தப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா when we are using prepositions. Okay, so prepositions யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய இடங்கள்ல வந்து மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, ஸோ காமன் மிஸ்டேக்ஸ், அந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணும்போது காமனா நம்ம விடக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாம ஸோ பேசிக்கா இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எங்க நமக்கு சந்தேகம் வரும் அப்படின்னா when we use at, on, in, இந்த மூணு வந்து எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அதே மாதிரி since, for, since யூஸ் பண்ணணுமா இல்ல for யூஸ் பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாம during and while. ஓகே, இது எல்லாமே prepositions தான். ஓகேவா? சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இதுல உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இங்க வந்து நான் 5 சென்டென்சஸ் உங்களுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, I have written 5 sentences here. சோ இதுல வந்து நம்ம at, on, in, since, for, during, while இந்த மாதிரி நிறைய prepositions நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கோம். ஓகே, சோ இந்த சென்டென்ஸ்க்கு வந்து எது கரெக்டான ப்ரிப்போசிஷன் அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 क्वेश्चंस கொடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பேசிக் மாதிரி. ஓகே, சோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் யூ. ஓகே, அண்ட் ஐ வாண்ட் டு நோ யுவர் லெவல். ஓகே, சோ நீங்க வந்து எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ எல்லாரும் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஐ அம் கோயிங் டு கிவ் யூ 10 செகண்ட்ஸ் டைம். அது வரைக்கும் வந்து நீங்க நல்லா பார்த்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கடுத்து நான் உங்களுக்கு ஆன்சரை சொல்லிட்டு ஏன் அப்படிங்கிற காரணத்தை அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றேன். ஓகே, your time starts now. ஓகே, சோ 10 செகண்ட்ஸ்ங்கிறது கம்மியான டைம் தான். பட் 10 செகண்ட்ஸ்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியும் பிகாஸ் நான் உங்களுக்கு நிறைய டைம் இது சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, so the first sentence, I have lived here. I have lived அப்படின்னா நான் இங்க வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் இங்கே வாழ்ந்திருக்கிறேன். I have lived here. நான் இங்கே வாழ்ந்திருக்கிறேன். எப்பத்துல இருந்து? 2015, 2015 இருந்து நான் இங்கே வாழ்ந்திருக்கிறேன். ஓகே, அதான் இதோட அர்த்தம். ஓகே, இது என்ன டென்ஸ்? present perfect tense. ஓகே, I have lived here. since வருமா for வருமா? எப்படி சொல்லுவீங்க? I have lived here since 2015 அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல I have lived here for 2015? ரெண்டுல எது கரெக்ட்? which one is correct? The correct answer is I have lived here since. okay, since 2015. for வராது. ஓகே, ஏன் அப்படின்னா ஓகே, லெட் மீ டெல் யூ. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இது சொல்லி முடிச்சுட்டு ஆன்சர் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து நான் டிஸ்கிரைப் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட், see you at Friday ன்னு சொல்லுவீங்களா இல்ல see you on Friday அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல see you in Friday அப்படின்னு சொல்லுவீங்களா? which one is correct? if you think on, that is the correct answer. okay, so see you on Friday. okay, வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். next, I have been working here. I have been working அப்படின்னா என்னது? நான் இங்கே வேலை செய்து கொண்டு வருகிறேன். இது என்ன டென்ஸ்? சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. present perfect continuous tense. ஓகே, சோ நம்ம 30 days spoken English class பார்த்தவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஓகேவா? so I have been working here. நான் இங்கே வேலை செய்து கொண்டு வருகிறேன். since 5 years ன்னு சொல்வீங்களா இல்ல for 5 years? 5 வருஷமா நான் இங்க வேலை செய்து கொண்டே வருகிறேன். அதான் இதோட அர்த்தம். since 5 years வருமா இல்ல for 5 years வருமா? வெரி குட், நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, for 5 years. this one is correct. next, the phone rang. the phone rang அப்படின்னா phone அடித்தது
ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து rang. ஓகே, the phone rang. டிங் 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 டிங். ஓகே, அடிச்சிருச்சு, யாரோ கால் பண்ணிட்டாங்க. during we were sleeping அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல while we were sleeping? we were sleepingனா நாங்க தூங்கிக்கிட்டு இருந்தோம். ஓகே, நாங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப போன் அடிச்சது அப்படிங்கறத during we were sleeping சொல்லுவீங்களா, இல்ல while we were sleeping? we were ஏன் போட்டிருக்கோம், நாங்க தூங்கி கொண்டு இருந்தோம், past continuous tense. இதுக்குதான் டென்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? சோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்னு சொல்லிட்டு அதை போய் பாருங்க. எல்லா டென்சஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட், வாசிச்சு பாருங்க. the phone rang during we were sleeping இல்ல while we were sleeping? the correct answer is while we were sleeping. ஏன் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, and next one, I will meet you. நான் உன்னை சந்திப்பேன் 7 மணிக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? at 7 pm இல்ல on 7 pm இல்ல in 7 pm? which one is correct? the correct answer is at 7 pm. and why? okay, you have to ask me the question. எதுக்காக நம்ம வந்து since யூஸ் பண்றோம், எதுக்காக for யூஸ் பண்றோம், எதுக்காக during யூஸ் பண்றோம், எதுக்காக while யூஸ் பண்றோம், எதுக்காக at, on, in அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைலா ஒரே ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, பார்க்கலாமா? அதுக்கப்புறமா உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு 5 questions கொடுப்பேன். பட் அதுக்கு நான் ஆன்சர் சொல்லவே மாட்டேன், நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், now I'm going to explain the difference between since and for. ஓகே, since எங்க யூஸ் பண்றது, for எங்க யூஸ் பண்றதுங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். ஓகே, so first since எங்க யூஸ் பண்ணணும்? since அப்படிங்கிறது ஒரு preposition, அது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, so since வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா starting point. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல, எங்க ஆரம்பிக்கிறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, அங்கதான் வந்து நம்ம since யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் since 9 AM அப்படின்னா என்ன அர்த்தம்னா 9 மணியில் இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் I have been studying since 9 AM. நான் வந்து 9 மணில இருந்து படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, சோ எப்ப படிக்க ஆரம்பிச்சீங்க? 9 AM. நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கோமோ அந்த பாயிண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் 2005. ஓகே, நான் இந்த வீட்ல 2015ல இருந்து வாழ்ந்துட்டு வரேன், இல்ல நான் சென்னையில 2015ல இருந்து வாழ்ந்துட்டு வரேன். அப்போ எப்ப வாழ ஆரம்பிச்சீங்க? சென்னைக்கு எப்ப போனீங்க? 2015. that is starting point. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் மார்னிங். ஓகே, இந்த குழந்தை காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கு, அப்ப எப்ப அழ ஆரம்பிச்சிச்சு? காலையில, since morning. ஓகே, அவன் காலையில இருந்து படிச்சுட்டே இருக்கான், he has been studying since morning. அப்போ since அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. fromக்கு எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி அர்த்தமோ அதே மாதிரி sinceக்கும் தமிழ்ல வந்து இருந்து அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஆனா இது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம since யூஸ் பண்ணுவோம். இதே இடத்துல இப்படி சொல்லக்கூடாது, நீங்க வந்து from 9 AM, from 2015, 2015ல இருந்து அப்படிங்கிறதுக்கு from யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா from நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா நவுன் வந்தா மட்டும்தான் from யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருந்து, from சென்னை. ஓகே, செந்திலிடம் இருந்து, from செந்தில். ஓகே, ஆபீஸ்ல இருந்து, from ஆபீஸ். இந்த மாதிரி நவுன் வந்தா மட்டும்தான் நீங்க from யூஸ் பண்ணணும். அது போக இந்த மாதிரி டைம், இயர் இதெல்லாம் வந்துச்சு, டைமை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்துச்சுன்னா you have to use the preposition since. எல்லாரும் நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஓகே, so starting pointக்கு you have to use since. ஓகே, so next வந்து for பத்தி பார்க்கலாம். ஓகே, forங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், particular period of time. ஓகே, for example 5 minutes. நான் வந்து 5 நிமிஷம் அவங்கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன், 5 நிமிடமாக அவன்கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன், for 5 minutes. ஓகே, சோ நான் ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்துட்டேன், for 5 minutes. ஓகே, 5 minutes அப்படிங்கிறது மொத்த நேரம், டியூரேஷன், ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது. இதே இது நான் 9 மணில இருந்து அவன்கிட்ட போன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா since 9 AM. நான் 5 நிமிஷமா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், 5 நிமிஷம்ங்கிறது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, டியூரேஷன். ஓகேவா? சோ அதுக்காக நம்ம வந்து for யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி for 2 days, 2 நாளா நான் கண் முழிச்சு படிச்சிட்டு இருக்கேன், I have been studying for 2 days. எக்ஸாம் வருது, நான் 2 நாளா படிச்சிட்டு இருக்கேன், 2 நாட்களாக. 2 நாள் அப்படிங்கிறது ஒரு டியூரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 months, 3 மாசமா நான் இந்த கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கேன், I have been working here
for 3 months 3 மாதமாக. ஓகே, நெக்ஸ்ட் 10 வருஷம். ஓகே, நான் இங்க 10 வருஷமா வாழ்ந்துட்டு வரேன், இல்ல நான் சென்னையில வந்து 10 வருஷமா வாழ்ந்துட்டு வரேன். I have been living in Chennai for 10 years. இதே இது நான் 2015ல இருந்து 2015ங்கிறது நீங்க சென்னையில போய் குடியேறின வருஷம், ஸ்டார்டிங் பாயிண்ட். 10 வருஷம் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ், பர்டிகுலர் பீரியட். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ பீரியட் அப்படின்னா நீங்க வந்து ஃபார் யூஸ் பண்ணணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் அப்படின்னா அதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணணும். தெளிவா இருக்கீங்களா? ஓகே, சோ இது வந்து உங்களுக்கான எக்ஸசைஸ், நீங்க தான் வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகே, I have been living here dash 5 years. I have been living அப்படின்னா வந்து நான் இங்கே வாழ்ந்து கொண்டே வருகிறேன் 5 வருடமாக. இது வந்து பர்டிகுலர் பீரியட். அப்ப இதுக்கு என்ன வரும்? ஃபார் வருமா, சின்ஸ் வருமா? சின்ஸ் சொல்லிடலாமா? I have been living here since 5 years. கரெக்டா தப்பா? It's wrong. அப்ப எப்படி சொல்லணும்? 5 yearsங்கிறது ஒரு பீரியட். ஓகே, சோ அதனால நம்ம for தான் யூஸ் பண்ணணும். So the correct answer is I have been living here for 5 years. Next example, I have been living here dash 2019. 2019ல இருந்து நான் இங்க வாழ்ந்துட்டு வர்றேன். 2019 இருந்து அப்படின்னா அது உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப அதுக்கு என்ன வரும்? சின்ஸ் வருமா, ஃபார் வருமா? சின்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எங்கூட சேர்ந்து இப்ப ரீட் பண்ணுங்க. I have been living here for 5 years. ரீட் பண்ணாதான் பிராக்டிஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் I have been living here since 2019. since for ரெண்டுமே டீடைலா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஓகே, இதுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கொடுக்குறேன். ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he has worked here. he has worked அப்படின்னா அவன் வேலை செய்திருக்கிறான். ஹியர்னா இங்கே. ஓகே, he has worked here. அவன் இங்கே வேலை செய்திருக்கிறான் 15 வருடமாக. அவன் 15 வருஷமா இங்க வேலை பார்த்திருக்கான். ஓகே, சோ இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். டென்சஸ் தெரிஞ்சவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். பட் இப்போ நம்ம டென்சஸ்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இங்க என்ன ஆன்சர் வரும் யோசிச்சிட்டீங்களா? சோ which one is correct? since வருமா, for வருமா? 15 years அப்படிங்கிறது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவீங்க? for. ஓகே, he has worked here for 15 years. 15 years அப்படிங்கிறது பர்டிகுலர் பீரியட். ஓகே, நெக்ஸ்ட் she has been studying. she has been studying னா அவள் படித்துக் கொண்டே இருக்கிறாள் dash morning. காலையில இருந்து அவ படிச்சுட்டே இருக்கா. ஓகே, அப்போ காலையில இருந்து எப்ப படிக்க ஆரம்பிச்சாங்க? காலையில ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் காலையில. ஓகேவா? அப்ப since வருமா, for வருமா? the correct answer is since. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. she has been studying since morning. ஓகே, இப்ப since for ரெண்டுமே நல்ல டீடைலா புரிஞ்சிட்டீங்களா? இவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா during and while எங்க யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா I'm going to talk about during and while. ஓகே, சோ இந்த ரெண்டு வார்த்தைகளை பத்தி I'm going to discuss with you. ஓகே, so the first one during. ஓகே, so during அப்படிங்கக்கூடிய அந்த preposition எங்க வரணும் அப்படின்னா duringக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை நவுனா தான் இருக்கணும். ஓகே, நவுன் என்னது? பெயர்ச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் during the week. ஓகே, during the week அப்படின்னா இந்த வாரத்தின் போது. ஓகே, அதாவது இந்த ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா போதுன்னு தான் அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் while during ரெண்டுக்குமே தமிழ்ல அர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் போது, போது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இங்க பாருங்க during the week. ஓகே, and during the meeting. ஓகே, for example he was talking during the meeting. ஓகே, மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அவன் பேசிட்டு இருந்தான். ஓகே, so he was talking னா அவன் பேசிட்டு இருந்தான். during the meeting, மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அவன் பேசிட்டு இருந்தான். ஓகேவா? he was eating during the meeting, மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஓகே, and he was talking with me during the meeting, மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அவன் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான். ஓகே, சோ இங்க பாருங்க மீட்டிங், அப்புறம் இந்த வீக். ஓகே, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவுன், பெயர் சொற்கள், வெர்பு கிடையாது. ஓகேவா? சோ while அப்படிங்கிறது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா whileக்கு அப்புறமா வரக்கூடியது வெர்பா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் while watching TV. ஓகே, டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது,
இந்த இடத்துல பாருங்க வாட்சிங் அப்படிங்கிறது வந்து verb. அதே மாதிரி இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒயிலுக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை ஐஎன்ஜியா தான் இருக்கும். ஓகேவா? வெர்ப் இருக்கும். வெர்ப் வந்து வாட்ச் அப்படிங்கிறது வாட்ச்னா பாக்குறது, டிவி பாக்குறது. ஓகே, சோ வாட்சிங் டிவி, வாட்ச் தனியா வராது, வாட்ச் டிவின்னு சொல்லக்கூடாது, வாட்சிங் டிவி இந்த ஐஎன்ஜி ஃபார்மேட்டோட சேர்ந்து தான் இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? சோ அதே மாதிரி சம்டைம்ஸ் இப்படி இருக்கலாம், ஐ வாஸ் வாட்சிங் டிவி. ஓகே, அதுக்கப்புறமா வர்றது ஒயிலுக்கு அப்புறமா வர்றது சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா வெர்ப். இந்த ரெண்டுமே இருக்கலாம். ஆனா அந்த வெர்ப் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஜில தான் இருக்கணும். ஆனா டியூரிங்க்கு அப்படி கிடையாது, ஜஸ்ட் நவுன் மட்டும்தான் இருக்கும், வெர்பே இருக்காது. வீக், மீட்டிங், மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். நமக்கெல்லாம் மீட்டிங் நடக்குதுல அந்த மீட்டிங். மீட் அப்படிங்கிறது வேற, ஒருத்தரை சந்திக்கிறது. ஓகே, அது வேற. மீட்டிங் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து வைக்கிறதுக்கு பேர் மீட்டிங். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். some people were talking. ஓகே, some people அப்படின்னா கொஞ்சம் மக்கள், were talking அப்படின்னா பேசிக்கொண்டு இருந்தார்கள், past continuous tense. some people were talking, கொஞ்சம் மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். dash the movie. மூவினா எல்லாம் சேர்ந்து படத்துக்கு போயிருக்கோம், அந்த மூவி அப்ப வந்து சில மக்கள் வந்து கொய்ய கொய்யன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதான் இதுக்கு அர்த்தம். இதுக்கு வந்து while வருமா during வருமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும்? கமெண்ட்ல உங்க ஆன்சர் சொல்லுங்க. while வருமா during வருமா? இந்த மூவி அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. மூவி அப்படிங்கிறது நவுனா வெர்பா அப்படின்னு பாருங்க. மூவி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நவுன் இல்லையா? அப்ப என்ன வரும்? during. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. some people were talking during the movie. படத்தின் போது சில மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். படம் மட்டும்தான் இருக்கு, அதனால நம்ம during போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. some people were talking, சில மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். dash watching the movie. படம் பார்த்து கொண்டிருக்கும் போது சில மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். வாட்சிங் அப்படின்றது, வாட்ச் அப்படிங்கிறது verb, அதோட ஐஎன்ஜி சேர்ந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? during வருமா while வருமா? கன்ஃபார்மா என்னதான் வரும்? while தான் வரும். ஏன்னா அதோட ரூல் பாத்துக்கோங்க. ஓகே, சின்ன விஷயம் தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ வெறும் நவுன் மட்டும் வருது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்ஜி சேர்க்காம ஒரு வார்த்தை வருது, நவுன் மட்டும் தான் வருதுன்னா டியூரிங், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து வருதுன்னா while, அவ்வளவுதான். ஓகே, சிம்பிளா இருக்கா? ரீட் பண்ணி பாருங்க. some people were talking during the movie. படத்தின் போது சில மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். some people were talking while watching the movie. ஓகே, சோ படம் பார்த்துட்டு இருக்கும் போது, பார்த்து கொண்டிருக்கும் போது சில மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல பாருங்களேன், வாட்சிங் த மூவி இப்படியும் வரலாம் அல்லது இப்படியும் வரலாம். இந்த சென்டென்ஸ் வந்து வாட்சி பாருங்க. some people were talking while we were watching the movie. ஓகே, நாங்க படம் பார்த்துட்டு இருக்கும் போது சில பேர் பேசிக் கொண்டிருந்தாங்க. அப்ப டியூரிங் while ரெண்டுக்குமே போகுது அப்படின்னு தான் அர்த்தம். சுருக்கமா இப்படியும் சொல்லலாம், while watching the movie, படம் பார்த்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு சொல்லலாம். அல்லது while we were watching the movie, நாங்க படம் பார்த்துட்டு இருக்கும் போது எப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்க வந்து குழப்பம் தேவையில்ல, while during எங்க வரும்னு மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளா இருக்கா? இங்க பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கு, இங்க ஒரு வெர்போட சேர்த்து ஐஎன்ஜி இருக்கு. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஓகே, so here are some examples. ஓகே, நீங்க தான் இது நாலுத்துக்குமே ஆன்சர் பண்ணணும். ஓகே, so ஒண்ணா சேர்ந்து கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், she read a lot. இதை நான் ஏன் வந்து இந்த இடத்துல ரெட்னு வாசிக்கிறேன்? இங்க பாருங்களேன், she வந்திருக்கு, அப்ப வெர்போட எஸ் சேர்க்கணும், நான் சேர்க்கல. ஏன்னா இந்த இடத்துல read அப்படிங்கிறது வந்து இதை நம்ம ரெட்னு வாசிக்கிறோம். ஏன்னா ரீடோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரெட். ஓகே, ஆனா ஸ்பெல்லிங் வந்து ரீடுக்கு என்ன ஸ்பெல்லிங் வருமோ அதே ஸ்பெல்லிங் தான் அதுக்கும் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீடுக்கு வந்து இங்க பாருங்க, ரீட்னா வந்து வாசிக்கிறது, கதை புக்கு அதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? பிரசன்ட்லயும் இப்படிதான் சொல்லுவோம், பாஸ்ட்லயும் இப்படிதான் சொல்லுவோம். பிரசன்ட்ல அதை ரீட் அப்படின்னு வாசிக்கணும், பாஸ்ட்ல எப்படி வாசிக்கணும் அப்படின்னா ரெட் அப்படின்னு வாசிக்கணும். ஓகே, இந்த இடத்துல பாஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, she read அப்படின்னா அவள் வாசித்தாள், a lot அதிகமா வாசிச்சா, கதை புக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். she read a lot அல்லது she read the story books a lot, நிறைய வந்து அவ கதை புக் வாசித்தாள். dash the summer, சம்மர்னா என்னது? வெயில் காலம். ஸ்கூல்லாம் நமக்கு இந்த வெயில் சீசன்ல லீவ் விட்டுருவாங்க இல்லையா? சோ அந்த டைம்ல வந்து அவ நிறைய கதை புக் வாசிச்சா அப்படின்னா இதுக்கு அர்த்தம். இங்க டியூரிங் வருமா இல்ல while வருமா? சம்மர் அப்படிங்கிறது வெயில் காலம், அது ஒரு நவுன். அப்ப அதுக்கு என்ன வரும்? அதுக்கு முன்னாடி
during. Very good. நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டே வரீங்களே. Good. ரீட் பண்ணுங்க. She read a lot during the summer. வெயில் காலத்தின் போது அவ நிறைய கதை புக் வாசிச்சிட்டு இருந்தா. ஓகே, நெக்ஸ்ட். I met John. I met John அப்படின்னா நான் ஜானை சந்தித்தேன். நான் ஜானை சந்தித்தேன் dash learning English. நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கும் போது ஜானை சந்தித்தேன். டியூரிங் வருமா while வருமா? இங்க பாருங்க, learn அப்படிங்கிறது வெர்பு, அதோட ing சேர்ந்திருக்கு இல்லையா? அப்ப என்ன வரும்? learning அப்படின்னு இருக்கு. ing சேர்ந்திருந்தாலே என்னதான் வரும்? while தான் வரும். ஓகே, வெரி குட். ரீட் பண்ணுங்க. I met John while learning English. நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கும் போது ஜானை சந்தித்தேன். ஓகே, நெக்ஸ்ட். They were talking. They were talking. They were talking அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது எப்படி வாசிக்கணும்னு சொன்னேன்? were அப்படின்னு நம்ம வாசிக்க கூடாது. ஓகே, were. They were talking dash watching TV. டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க பேசிட்டே இருந்தாங்க. இங்க என்ன வரும்? டியூரிங் வருமா இல்ல while வருமா? வாட்ச் அப்படிங்கிறது verb, வாட்சிங் ing சேர்ந்திருக்கு இல்லையா? அப்ப இது ஒரு வெர்போட ing சேர்ந்திருக்கு. gerund. ஓகே, gerundனா ஒண்ணும் கிடையாது, ing சேர்ந்து ing வார்த்தைகள். ஓகே, வெர்போட ing சேர்ந்திருந்தா gerund அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருப்போம். ஓகே, சோ இங்க என்ன வரும்? டியூரிங் வருமா while வருமா? ஆப்வியஸா while தான். ஓகே, சோ ரீட் பண்ணி பாருங்க. They were talking while watching TV. ஓகே, நெக்ஸ்ட். He called me. அவன் எனக்கு கால் பண்ணா. He called me அப்படின்னா பாஸ்ட் தான். அவன் எனக்கு கால் பண்ணா. மோஸ்ட்லி இந்த விஷயங்கள் எல்லாமே பாஸ்ட்ல தான் வரும். ஓகேவா? இது நான் இது பண்ணிட்டு இருக்கும் போது அது ஆச்சு, எல்லாமே பாஸ்ட்ல தான் வரும். ஓகேவா? He called me. அவன் எனக்கு கால் பண்ணா dash I was eating. ஓகே, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவன் எனக்கு கால் பண்ணான். ஓகே, சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இங்க பாருங்க, சப்ஜெக்ட் வந்துருச்சு, வெர்போட ing வந்துருச்சு. ஓகே, அப்ப இங்க என்ன வரும்? அப்படி வந்தாலும் சப்ஜெக்ட் அதோட வெர்பு ing சேர்ந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் வெர்போட ing வந்திருந்தாலே நமக்கு என்னதான் வரணும்? while தான் வரும். ஓகே, so while. ரீட் பண்ணுங்க. He called me while I was eating. நான் சாப்பிட்டு இருக்கும் போது அவன் கால் பண்ணான். அப்ப ரெண்டுத்துக்குமே தமிழ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போது அப்படின்னா. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? எங்க கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. She read a lot during the summer. I met John while learning English. They were talking while watching TV. He called me while I was eating. Okay, ஈஸியா இருந்ததா? இதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு ஈஸியான கான்செப்ட் இருக்கு, at, on, in. ஓகே, அது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா at, on, in. ஓகே, சோ இந்த மூணு ப்ரிபோசிஷன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா இது அதிகப்படியான இடங்களை நம்ம பயன்படுத்துவோம். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்திருக்கேன் ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் டைம். ஓகே, ஒரு டைம் பேஸ் பண்ணி டைம், அப்புறம் வந்து கிழமைகள், தேதி, மாதங்கள், வருடங்கள். ஓகே, இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். இது அட், ஆன், இன் இது தவிர நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். பிளேஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம், பிளேசஸ். ஓகே, ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேசஸ் அதான் இதுல இன்க்ளூட் பண்ணல. ஓகேவா? டைம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுக்கு மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இங்க பாருங்க, அட் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஸ்பெசிபிக் டைம். ஸ்பெசிபிக் டைம்னா ஒண்ணும் கிடையாது, எக்ஸாக்டான டைம். எக்ஸாம்பிள் 7 AM காலையில 6 மணிக்கு, 6 o'clock கரெக்டா 6 மணிக்கு. ஓகே, இந்த மாதிரி எக்ஸாக்டான டைமுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஆன் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா டே அண்ட் டேட்ஸ். டே அப்படின்னா கிழமைகள். ஓகே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, எந்த டே வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆன் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வென்ஸ்டே, அந்த மாதிரி வரும். ஸோ டேட் அப்படின்னா வந்து தேதி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 13th March. ஓகே, 13th March அப்படின்னா மார்ச் மாதத்துல 13ஆம் தேதி. அல்லது இப்படி டேட் கூட எழுதிக்கலாம், 13/7/2024. ஓகே, இந்த மாதிரி டேட் டைரக்டா டேட் வந்தாலும் நீங்க வந்து ஆன் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இன் வந்து எங்க வரும் அப்படின்னா மாதங்கள், வருடங்கள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை மாசம் இருக்கு நமக்கு? 12 months இருக்கு இல்லையா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், எந்த மாசம் வந்தாலும் அதுக்கு முன்னாடி இன் தான் வரும். இன் ஜனவரி, இன் பிப்ரவரி, இன் மார்ச், ஓகே, இன் மே, இன் ஜூன், வாட் எவர்.
அதே மாதிரி இயர் வருடங்கள் 2024 அப்படின்னா in 2024 in 2023 ஓகே நான் வந்து 1996ல பிறந்தேன் in 1996 ஓகே சோ அந்த மாதிரி வருடங்கள் இந்த மாதிரி 2001 2024 அது வந்து இன் வரும் மாதங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த் ஓகே ஜூன் எந்த மாதம் வந்தாலும் அதுக்கு முன்னாடி இன் தான் வரும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க தான் ஆன்சர் சொல்லணும் I will call you dash 6 pm நான் கரெக்டா 6 மணிக்கு உனக்கு கால் பண்ணுவேன் 6 மணிங்கிறது ஒரு எக்ஸாக்ட் ஸ்பெசிபிக் டைம் ஓகே கரெக்டா 6 மணி அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டைம் அதுக்கு முன்னாடி என்ன வரும் ஸ்பெசிபிக் டைம்னா அதுக்கு முன்னாடி என்னதான் வரும் அட் தான் வரும் வெரி குட் எல்லாரும் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க I will call you at 6 pm ஓகே சாயந்தரம் 6 மணிக்கு உனக்கு கரெக்டா கால் பண்ணுவேன் நெக்ஸ்ட் I will call you dash Monday நான் உனக்கு திங்கட்கிழமை கால் பண்ணுவேன் கால் பண்ணுவேன் I will வந்திருக்கு ஃபியூச்சர் ஓகே கால் பண்ணுவேன் I will call you என்ன வரும் dash Monday மண்டேங்கிறது ஒரு டே அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரும் on அப்படிங்கிற preposition யூஸ் பண்ணணும் வெரி குட் the last one I was born னா நான் பிறந்தேன் dash July நான் ஜூலை மாதம் பிறந்தேன் மாதம் வந்திருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன வரும் அட் வருமா ஆன் வருமா இன் வருமா இன் தான் வரும் அவ்வளவுதான் ஓகே I was born in July ஓகே சிம்பிளா இருக்கா இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா since for during while at on in ஓகே இது எல்லாமே வந்து டைம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி என்ன வரும் வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரும் எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன் ஓகேவா இங்க பாருங்களேன் 6 pm க்கு முன்னாடி நீங்க வந்து அட் போட்டிருக்கீங்க ஓகே இதே மாதிரி 6 மணியில் இருந்துன்னு சொல்றதுக்கு நீங்க சென்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகேவா அது அந்த சென்டென்ஸை பொறுத்தது ஓகே சிம்பிளா இருக்கா உங்களுக்கு ஓகே இப்போ எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் கொடுக்குறேன் நீங்க தான் அதுக்கு ஆன்சர் சொல்லணும் ஓகே okay guys are you ready for the quiz okay so now you have to answer for these 5 questions okay I have written 5 questions with options okay options ஓட உங்களுக்கு நான் 5 questions எழுதி போட்டுருக்கேன் நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க ஒவ்வொரு क्वेश्चनா okay யாரு 5 out of 5 எடுக்கறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேவா சோ இதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த since for during while in on atல எந்த சந்தேகமே வரக்கூடாது okay ரெடியா இருக்கீங்களா okay ஸ்டார்ட் பண்ணலாமா first question he was born dash 2001 என்ன வரும் he was born அப்படினா அவன் பிறந்தான் dash 2001 நிறைய பேர் கமெண்ட்ல ஆன்சர் போட்டுட்டே இருக்கீங்க என்ன வரும் 2001 அப்படிங்கிறது வருடம் இயர் அப்ப என்ன வரும் அதுக்கு முன்னாடி in தான் வரும் so in is the correct answer he was born in 2001 okay next I have worked நான் வேலை செய்திருக்கிறேன் here னா இங்கே okay நான் இங்க வேலை பார்த்திருக்கேன் dash 5 years 5 வருஷமா நான் இங்க 5 வருஷமா வேலை பார்த்திருக்கேன் so 5 years அப்படிங்கிறது வந்து ஒரு பீரியட் ஓகே அதுக்கு since வருமா for வருமா sinceங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்னா since ஒரு பீரியட சொன்னா என்ன வரும் for தான் வரும் so for is the correct answer okay for 5 years next எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க கமெண்ட்ல he was talking அவன் பேசிட்டே இருந்தான் dash watching movie படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பேசிட்டே இருந்தான் ஓகே சோ watching அப்படின்னு வந்திருக்கு ing ஓட சேர்ந்து வந்திருக்கு verb அதோட ing gerund வந்திருக்கு ஓகே அப்போ during வருமா while வருமா during வந்தா அதுக்கு அப்புறம் noun தான் வரணும் அப்ப என்னதான் வரும் இங்க while தான் வரும் ஏனா verb வந்திருக்கு verb plus ing ஓகே so while watching the movie ஓகே நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ல கூட இந்த மாதிரி क्वेश्चंस தான் கேக்குறாங்க ஓகேவா சோ அதனால வந்து நல்லா லிசன் பண்ணுங்க எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் see you dash sunday ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு டே அப்ப என்ன வரும் in வருமா on வருமா at வருமா the correct answer is on okay on see you on sunday ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் the last one we will meet நாங்க சந்திப்போம் dash 6:30 pm 6:30 மணிக்கு நாங்க கரெக்ட்டா சந்திப்போம் 6:30 மணிங்கிறது எக்ஸாக்ட் டைம் எக்ஸாக்ட் ஸ்பெசிபிக் டைம் ஓகே அப்ப என்ன வரும் at is the correct answer okay we will meet at 6:30 pm okay ஈஸியா 5 out of 5 எல்லாரும் வாங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ல போடுங்க ஓகே
ஸோ சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க, வெரி குட்ங்க. ஸோ இவ்வளவுதான் இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிட்டீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியான ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகே, நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே வருகிறேன் டேஷ் 2 years. ஓகே, நான் 2 வருஷமா ஆங்கிலம் கற்றுக்கொண்டே வருகிறேன், அதான் வந்து இதோட அர்த்தம். ஸோ 2 years அப்படின்னு வந்திருக்கு, பீரியட். இங்க வந்து சின்ஸ் வருமா ஃபார் வருமா, இந்த டேஷ்ல என்ன வரும், சின்ஸ் வருமா ஃபார் வருமா அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக் ப்ரிப்போசிஷன்ஸ், நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, நீங்க ஈஸியா பேசிடலாம், ஓகேவா? பட் முதல் விஷயம் பயம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே, சோ இன்னைக்கு இந்த விஷயம் நம்ம கத்துக்கிட்டோமா, இதை வச்சு நிறைய பேர்கிட்ட பேசுங்க, பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இங்கிலீஷ் பேசிடுவீங்க. ஓகே, சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு இருக்கும், அதுல போய் நீங்க பாருங்க. 30 வீடியோஸும் அவைலபிளா இருக்கும், டென்சஸ்லாம் ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.